திருநெல்வேலிக்கு எத்தனை வாட்டி போயிருக்கோம், இந்த ஊருக்கு ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு யோசிச்சிருக்கோமா? நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம், திருநெல்வேலியில இருக்கிறதுனால இங்க சுவாமி பேர் நெல்லையப்பரா, இல்ல நெல்லையப்பர் இருக்கிறதுனால ஊருக்கு திருநெல்வேலின்னு பெயர் வந்ததா? இதுக்கெல்லாம் விடையா இருக்கக்கூடிய ரொம்ப அழகான வரலாறு. வேத சர்மா ஒரு சிறந்த சிவபக்தர். இவர் ரொம்ப வறுமையில வாடினார். ஆனாலுமே எப்படியோ தினம் இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுவார். யாசகமா பெற்று வந்த நெற்கதிர்களை உலர வைத்துட்டு இவர் ஆற்றுக்கு நீராட போறார். அந்த சமயம் எதிர்பாராத விதமா பெரும் மழை. மழை வந்த உடனே இவர் மனசுல, ஐயோ அங்க நெற்கதிர்கள் எல்லாம் போட்டிருக்கோமே, மழையில அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது, இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியாம ஆயிடுமே அப்படின்னு அழுது புலம்பி இறைவன் கிட்ட சரணடைகிறார். எப்படியோ காப்பாத்து சுவாமி அப்படின்னு. ஆற்றுல இருந்து வேகமா விரைந்து வரார் அந்த நெற்கதிர்கள் போட்ட இடத்துக்கு. வந்து பார்த்தா சுத்தி எல்லா இடத்துலயும் மழை. ஆனா அந்த நெற்கதிர்கள் இருக்கிற இடத்துல மட்டும் மழை இல்லை. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலி மாதிரி அந்த நெல் அப்படியே காத்து நிக்குது. இறைவன் பக்தனுடைய புலம்பலை கேட்டு அந்த நெல்லுக்கு வேலையிட்டு காத்ததுனால அவருடைய பெயர் நெல்வேலிநாதர். அதுதான் பிற்காலத்துல நெல்லையப்பர்னு வந்துடுச்சு. இதனாலதான் இந்த ஊருக்கும் நெல்வேலின்னு பெயர் வந்தது. இறைவனே வந்ததுனால திரு அப்படிங்கிற அடைமொழியோட திருநெல்வேலின்னு ஆச்சு. இறைவன் நினைச்சா ஒரு நெல்லு மலையே உருவாக்க முடியும். ஆனா இந்த ஏழை பக்தன் இவன் கொண்டு வந்த அந்த நெல்லு அது நிச்சயமா காக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெல்லுக்கு வேலியிட்டவர் நெல்லையப்பர். இவருடைய கருணைய நிச்சயமா வார்த்தைகளால சொல்லிடவே முடியாது. திருச்சிற்றம்பலம்.